கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:17 வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவனை குறித்து அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெளிப்பாடு, அவரோடு இருக்கிற உறவு, இதன் மத்தியில் அவரை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை தான் இது. என்னன்னா, அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறார். ஏன் இல்லை அப்படின்னாருன்னா, அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் தான் படைத்தார். அப்போது உலகத்துக்குள்ளே தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். அப்போ உலகத்தையே படைச்ச அந்த தெய்வத்தினால உங்களுக்கு வந்த அந்த குறிப்பிட்ட பிரச்சனை அல்லது அந்த தேவை, அந்த எதிர்பார்ப்பு, அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியாதா? அதனால தான் தீர்க்கன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம், அந்த அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறார். அப்போ எல்லாமே அவரால் ஆகும். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் தான் படைத்தார். ஆகவே அவருடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் முன்பாக, சர்வ வல்லமைக்கு முன்பாக மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு தூசி மாதிரி தான். ஆகவே நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ எனக்கு வந்த பிரச்சனை பெரியது என்று. அந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆகவே கலங்காதீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தையே படைத்த தெய்வம் உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை எளிதாக அவரால் மாற்ற முடியும். ஆகவே அவரால் செய்ய முடியாது என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகவே உங்கள் காரியமும் அவரால் செய்ய முடியும். அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆகவே அவர் செய்து முடித்து விட்டார். எனக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், விடுவிக்கப்பட்டவன் என்று தைரியமாக விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய வெற்றியை வெல்லுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நீர் பெரியவர் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய தெய்வமாகிய உங்களுக்கு முன்பாக சாதாரணப்பட்டவைகள். ஆகவே எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பின் நிமித்தம் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீங்கள் செய்து முடித்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் வேரோடு அறுக்கப்பட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.